அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். இன்று சினிமாவின் தந்தையர்கள் என்று போற்றப்படும் லூமியர் சகோதரர்கள் பற்றியும் அவர்களின் சினிமா கண்டுபிடிப்புகளை பற்றியும் பார்ப்போம். அகஸ்டே லூமியர், லூயிஸ் பிரான்சிஸ் என்ற இரண்டு சகோதரர்கள்தான் லூமியர் சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அகஸ்டே லூமியர் 1862ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி பிரான்சில் பிறந்தார். லூயிஸ் பிரான்சிஸ் 1864ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி பிரான்சில் பிறந்தார். இவர்களின் தந்தை அன்டோபின் லூமியர் ஆவார். இவர் ஒரு புகைப்பட கலைஞர் மற்றும் ஓவியர் ஆவார். அவர் ஒரு புகைப்பட நிறுவனத்தை நடத்தி வந்தார். தனது 2 மகன்களையும் புகைப்பட நிறுவனத்தில் பணிபுரிய வைத்தார். புகைப்பட தொழிலை கற்றுக் கொடுத்தார். அதன் பலனாக தனது தந்தை வரைந்த ஓவியங்கள் பேசி நடித்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்தார்கள். அதை கண்டுபிடித்து சாதித்தார்கள். தனது தந்தை கொடுத்த புகைப்பட தொழில் லூமியர் சகோதரர்களை சினிமாவின் தந்தை என்று உலகம் புகழ உயர்த்தியது. முதலில் இவர்கள் புகைப்பட கருவிகளை பல வடிவங்களில் உருவாக்கினார்கள். அதில் பல புகைப்படங்களை எடுத்து சாதனை செய்தார்கள். அதன் பிறகு தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த கினெட்டாஸ்கோப் திரைப்பட கருவியை பார்வையிட்டார்கள். அதில் ஒருவர் மட்டுமே படம் பார்க்க முடியும் என்பதை ஏற்கனவே முந்தைய வீடியோக்களில் நாம் சொல்லியிருந்தோம். மேலும் லூமியர் சகோதரர்கள் எடிசனின் கினெட்டாஸ்கோப் கருவியில் படம் பார்த்து வாயடைத்து போனார்கள். காரணம், நகரும் படங்களை வண்ணத்தில் எடுத்து வைத்திருந்தார் என்பதே இவர்களின் வியப்புக்கு காரணமாகும். லூமியர் சகோதரர்கள் வண்ணப்படங்களை கண்டறிந்ததும் அதை எப்படியாவது நகரும் படமாக எடுத்து வெளியிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். காரணம், தாமஸ் ஆல்வா எடிசன் இதற்கு முன்னாலே அதை செய்துவிட்டார் என்ற ஒரு காரணம்தான். லூமியர் சகோதரர்கள் வண்ணப்படங்களை கண்டறிந்தாலும் அதை நகரும் படமாக எடுத்து பதிவு செய்து வென்ற தாமஸ் ஆல்வா எடிசன் மீது கவனம் திரும்பியது. ஆம், ஒருவர் மட்டுமே பார்க்கும் படத்தை பலர் பார்க்கும்படி ஏன் செய்யக்கூடாது என்று தமது கண்டுபிடிப்புக்கான முயற்சியை அதிதீவிரமாக 1895ஆம் ஆண்டு முதல் 1905ஆம் ஆண்டு வரை இருவரும் கடுமையாக உழைத்ததன் வெற்றியாக ஆட்டோகிரோமைக் என்ற திரைப்பட கருவியை கண்டுபிடித்தார்கள். இதில் வண்ணப்படங்களை ஒன்றாக தொகுத்து திரையிட கடும் போராட்டங்களை சந்தித்தார்கள். திரையில் வண்ணங்களுடன் திரைப்படம் எடுக்க தேவைப்படும் வண்ணங்களை ஒன்றிணைக்க சிவப்பு, பச்சை மற்றும் நீலம் போன்ற வண்ணங்கள் பூசப்பட்ட உருளைக்கிழங்கு ஸ்டார்ச் தானியங்களின் மெல்லிய அடுக்காக ஒரு கண்ணாடி தகட்டை மூடி முயற்சி செய்தார்கள். அது அவர்களின் எதிர்பார்ப்பு வண்ணத்தை தராததால் கருப்பு வெள்ளையிலேயே படத்தை பதிவு செய்ய முயன்றதில் பிறந்ததே சினிமாட்டோகிராப். இதில் ஒரு கேமரா, பிரிண்டர் மற்றும் ப்ரொஜெக்டர் ஆகிய 3 செயல்பாடுகளையும் இணைத்து ஒரே சாதனமாக மாற்றியதில் பிறந்ததே சினிமா என்னும் வார்த்தையாகும். இந்த சினிமாட்டோகிராப் வினாடிக்கு 16 பிரேம்களில் படத்தை புகைப்படமாக எடுத்து வெளிப்படுத்தியது. ஒரு முறையான ப்ரொஜெக்டர் கருவியுடன் படத்தை திரையிட முழு மூச்சில் போராடி ஒரு படத்தை படம் பிடித்து அதை வெளியிடும் நாளையும் அறிவித்தார்கள். அது எந்த நாள், அது என்ன படம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.